அழுகை சத்தம். இது ஒரு திகில் கதை. வெள்ளியம்பாளையம். அங்கு வாழும் மக்கள் இன்னும் பழைய வழிமுறைகளையே பின்பற்றி வருகின்றனர். அந்த ஊரில் தோப்புடன் கூடிய வீடு ஒன்று விலைக்கு வாங்கி புதிதாக குடியேறியது மனோகரன் குடும்பம். மனோகருக்கு கோமதி என்ற மனைவியும் ஷாலினி என்ற 10 வயது மகளும் இருந்தனர். நீண்ட நாட்களாக சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற கனவை அந்த குடும்பம் நிறைவேற்றியிருந்தது. புது வீட்டிற்கு குடிபுகுந்த சில நாட்கள் வரை அந்த குடும்பம் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் இனி அவர்களது மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகப் போகிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை. அந்த ஒரு நாள் வரும் வரை. அந்த ஒரு நாள் கோமதி தனது வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு மாலை வேளையில் மாடுகளுக்கு ஆகாரம் வைப்பதற்காக தோப்புக்குள் சென்றாள். அங்கு மாட்டிற்கு தண்ணி காட்டி கொண்டிருக்கும் போது ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் லேசாக கேட்டது. கோமதி சிறிது பதற்றத்துடன், யாரது இந்த சாயங்கால நேரத்தில் குழந்தைய வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறது, அதுவும் நம்ம தோப்புக்குள்ள என்று நினைத்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்க்க கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தையோட அழுகை குரல் நின்று போனது. யாராச்சும் இந்த வழியாக போயிருப்பாங்க போல இருக்கு என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு திரும்பி வீட்டிற்குள் செல்ல நினைக்கையில் திரும்பவும் அதே அழுகுரல் சத்தம் கோமதிக்கு அருகாமையிலேயே கேட்டது. கோமதி சற்றென்று திரும்பி பார்க்க யாரையுமே காணவில்லை. ஆனால் அந்த அழுகை சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. கோமதிக்கோ பயம் தொற்றிக்கொண்டது. பயத்துடனேயே அந்த அழுகுரல் வரும் திசையை நோக்கி நடந்து சென்றாள். அந்த சத்தம் அந்த தோப்பின் கடைசியில் இருந்த தென்னை மரத்தில் இருந்து வருவதையும் கவனித்தாள். அவளுக்கு இதயம் வெடித்து விடுவது போல் இருந்தது. எனினும் சிறிது தைரியத்தை வரவழைத்து கொண்டு அந்த தென்னை மரத்தில் ஏதாவது குழந்தை தென்படுகிறதா என்று மேலே பார்த்தாள். மீண்டும் அந்த சத்தம் நின்று போனது. எந்த குழந்தையும் அவள் கண்களுக்கு தென்படவில்லை. பயந்தபடியே வீட்டிற்குள் சென்று கதவை சாத்தி தாளிட்டாள். அன்று இரவு சாப்பிடும்போது அந்த அழுகை சத்தத்தை பற்றியே யோசித்து கொண்டிருந்தாள். அவளை கவனித்த மனோகர், என்னாச்சு உனக்கு, எதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க என்று சொல்லி சமாளித்தாள். பின்பு அனைவரும் சாப்பிட்டு முடித்து தூங்கப் போயினர். கோமதி தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டு தூங்கினாள். ஆனால் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை அந்த அழுகை சத்தம் சாதாரண குழந்தையின் அழுகுரல் இல்லை என்பது. அடுத்த நாள் காலை கோமதி எழுந்து அனைவருக்கும் காப்பி போட கிச்சனுக்கு சென்றாள். அடுப்பில் காப்பி பொங்குவது கூட தெரியாமல் நேற்று கேட்ட அந்த அழுகை சத்தத்தை பற்றியே யோசித்து கொண்டிருந்தாள். பின் சுயநினைவுக்கு வந்த கோமதி அடுப்பை அணைத்து காப்பியை டம்ளரில் ஊற்றி மனோகருக்கும் ஷாலினிக்கும் கொடுத்தாள். காப்பி குடிக்கும்போது இனி அந்த அழுகை சத்தத்தை பற்றி யோசிக்கவே கூடாது என்று முடிவெடுத்தாள் கோமதி. அனைவரும் குளித்து முடித்து சாப்பிட்டதும் எப்போதும் போல மனோகர் தோட்டத்துக்கு சென்றார். ஷாலினி பள்ளி விடுமுறை என்பதால் தோழிகளுடன் விளையாடச் சென்று விட்டாள். கோமதி மட்டும் வீட்டில் தனியாக இருந்தாள். எப்பொழுதும் போல வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் கோமதி. மாலை 6 மணி அளவில் மனோகர் வீட்டின் முன் அறையில் அமர்ந்து டிவியில் நியூஸ் பார்த்து கொண்டிருந்தார். கோமதி கிணற்றடியில் பாத்திரங்களை கழுவிக்கொண்டிருந்தாள். அப்போது திடீரென அந்த அழுகை சத்தம் கேட்டது. கோமதிக்கு மீண்டும் பயம் தொற்றிக்கொண்டது. அருகில் யாரேனும் உள்ளனரா என்று கூர்ந்து கவனித்தாள். சத்தம் நின்று போனது. பயத்தில் அவளுக்கு வேலை ஓடவில்லை. மீண்டும் அழுகை சத்தம் கேட்கிறதா என்று கவனித்து கொண்டிருந்தாள். மறுபடியும் அந்த அழுகை சத்தம் கேட்டது. கோமதி, ஐயோ பேய் 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 என்று அலறி அடித்துக்கொண்டு கத்திக்கொண்டு வீட்டிற்குள் ஓடினாள். ஓடி சென்று தன் கணவன் மனோகர்கிட்ட, என்னங்க என்னங்க, ஏண்டி இப்படி பேய் மாதிரி வந்து கத்திக்கிட்டு ஓடியார? என்னங்க என்னங்க, அங்கே யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க, வந்து என்னான்னு பாருங்களேன். என்னடி சொல்கிற? இங்கே வந்து யாரடி அழுவ போகிறா? ஐயோ எனக்கு பயமாக இருக்குதுங்க, நீங்கள் வந்து பாருங்களேன், வாங்களேன். சரி சரி, பயப்படாதவா, போய் பார்க்கலாம். அவர்கள் இருவரும் வெளியில் வந்து பார்த்தனர். அங்கே அங்கே வெளியில் எந்த சத்தமும் கேட்கவில்லை. மனோகர் கோமதியை முறைத்து கொண்டே, இங்கே யாரையுமே காணோமேடி. இல்லைங்க, எனக்கு கேட்டுச்சுங்க. எனக்கு எதுவும் கேட்கலையேடி. இல்லைங்க, வந்து எனக்கு கேட்டுச்சு. சரி விடுடி, ஆந்தகேந்த ஏதாச்சும் கத்தியிருக்கோம், வா வீட்டுக்குள்ளார போகலாம் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்று விட்டார் மனோகர். இந்த ஆள் சொல்கிற மாதிரி ஆந்தை தான் கத்தியிருக்குமோ? எதுக்கும் இனிமேல் வீட்டுக்குள்ளாரையே எல்லாம் வேலையும் செஞ்சுக்கலாம், இனிமேல் வெளியே வர வேணாம் என்று தனக்குத்தானே முடிவெடுத்து கொண்டாள். அன்று அனைவரும் சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக உறங்கினர்.
அடுத்த நாள் எப்பொழுதும் போல அனைவரும் அவரவர் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர். கோமதிக்கு அன்று வேலைப்பளு அதிகமாக இருந்ததால் அந்த அழுகைச் சத்தத்தை பற்றி சுத்தமாக மறந்து போயிருந்தாள். ஷாலினியின் தோழிகள் வெளியூருக்கு சென்றிருந்ததால் வீட்டின் பின்புறம் இருந்த தோப்புக்குள் விளையாடி கொண்டிருந்தாள். மாலை நேரமாகிவிட்டதால் கோமதி தன் மகள் ஷாலினியிடம், "சாலுமா, சாயங்காலம் ஆயிடுச்சில்லம்மா, விளையாண்டது போதும், வீட்டுக்குள்ளவா." "அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம்மா." "சரி சரி, இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துடும்மா, ரொம்ப நேரம் வெளியே விளையாடாத." "சரிம்மா, வந்துடுறேன்" என்று சொல்லிவிட்டு பந்து விளையாடி கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில், "அம்மா, அம்மா, அம்மா" என்று அலறி அடித்து கத்தி கொண்டு வீட்டுக்குள் ஓடி வந்தாள். தன் செல்ல மகள் அலறுவதை கேட்ட கோமதி அவளை தேடி வெளியே ஓடி வந்தாள். மனோகருக்கும் தன் மகள் கத்திய சத்தம் கேட்டதால், "என்னாச்சு, என்னாச்சுமா?" என்று கேட்டுக்கொண்டே ஓடி வந்தார். மனோகரும் கோமதியும் வந்து பார்த்தபோது ஷாலினிக்கு முகமெல்லாம் வேர்த்து கொட்டி அரண்டு போயிருந்தாள். தன் தந்தையை பார்த்த ஷாலினி அவரை கட்டிக்கொண்டு, "அப்பா, அப்பா, அங்க அங்க" என்று உளற, "அங்க என்னம்மா, அங்கே என்னாச்சுமாங்க?" என்று பதட்டத்துடன் கேட்டாள் கோமதி. "இருடி, அவள் எதுக்கோ பயந்துருக்கா, அவள் கொஞ்சம் நிதானமாகட்டும், முதல்ல அவளுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடு" என்று அந்த பதட்டமான சூழ்நிலையை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்து கொண்டிருந்தார் மனோகர். கோமதி ஷாலினிக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தாள். தண்ணீரை வாங்கி கொடுத்த ஷாலினி சிறிது பயம் தெளிஞ்சவளாய், "அப்பா, நான் நான் நம்ம தோப்பில் பால் விளையாடிக்கிட்டு இருந்தேனா, அப்போது என்னாச்சுமா, பயப்படாமல் சொல்லு, அப்பா இருக்கேன்ல." "அப்போது யாரோ அலற மாதிரி சத்தம் கேட்டுச்சுப்பா, நான் ஏதோ பாப்பா தான் அழுதுதுன்னு சுற்றி சுற்றி பார்த்தேன், ஆனால் எந்த பாப்பாவையுமே காணும்ப்பா. அப்புறம் அந்த சத்தம் சொந்தமாகவே நின்று போச்சு. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் கேட்டுச்சுப்பா, எனக்கு பயம் வந்துருச்சு, அப்புறம் நான் வீட்டுக்குள்ளார ஓடி வந்துட்டேன்ப்பா" என்று மூச்சு வாங்க அங்கே நடந்தவை அனைத்தையும் ஒன்று விடாமல் சொன்னாள். ஷாலினி சொன்ன அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் மனோகர். கோமதிக்கு தான் கேட்ட அதே அழுகை சத்தம் ஷாலினியும் கேட்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டாள். மனோகருக்கு உள்ளுக்குள் ஏதோ தவறாகப்பட்டது. எனினும் மகளின் பயத்தை போக்குவதற்காக, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாடுமா, ஆந்தை தான் கத்தியிருக்கு, ஆந்தை கத்தினா கூட அழுகிற மாதிரி தான் கேட்கும், கவலைப்படாத, பயப்படாத, அப்பா இருக்கல்ல" என்று கூறி சமாதானப்படுத்தினாள். ஷாலினியும் "சரிப்பா" என்று கூறினாள். பின்பு அனைவரும் வீட்டிற்குள் சென்று சாப்பிட்டு முடித்து படுத்தனர். ஷாலினி படுத்ததும் உறங்கி போனாள். ஷாலினி தூங்கியதும் கோமதி மனோகரிடம், "என்னங்க, எனக்கு என்னமோ தப்பாக படுதுங்க, அது ஆந்தையெல்லாமா இருக்காது, எனக்கு ஆந்தைன்னு படலைங்க." "எனக்கும் அப்படி தான் தோணுது கோமதி, ஆனாலும் எனக்கு ஒரு டவுட்டு, உங்களுக்கெல்லாம் கேட்குற அந்த அழுகை சத்தம் எனக்கு மட்டும் ஏன் கேட்கல?" அதை முழுதாக சொல்லி முடிப்பதற்குள் அந்த அழுகை சத்தம் கேட்டது. இரவு 10 மணி என்பதால் அந்த அழுகை சத்தம் தெளிவாகவே கேட்டது. கோமதிக்கு பயத்தில் உடம்பெல்லாம் நடுங்கியது. "என்னங்க, மறுபடியும் அந்த சத்தம் கேட்குதுங்க." குரலில் நடுக்கம் தெரிந்தது. மனோகருக்கும் அந்த சத்தம் கேட்காமல் இல்லை. "எனக்கும் தாண்டி கேட்குது, வா என்னன்னு போய் பார்க்கலாம்." "இல்லைங்க, இல்லை, வேண்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நீங்களும் போக வேணாம், காலையில் பார்த்துக்கலாம்." "அட, இவ ஒருத்தி. சரி, நீ வராத, நீ இங்கே இரு, அது என்னன்னு நானே போய் பார்க்குறேன்." மனோகருக்கும் அந்த சத்தத்தை கேட்கும்போது பயமாகத்தான் இருந்தது. என்ன இருந்தாலும் ஆம்பளையாச்சே, குடும்பத்தை காக்கும் பொறுப்பு உள்ளதே. அதனால் பெரிய டார்ச் லைட் ஒன்றை எடுத்துக்கொண்டு தோப்புக்குள் சென்றார். கோமதிக்கு பயம் இருந்தாலும் கணவனை தனியே அனுப்ப மனமின்றி அவர் பின்னாலேயே இவளும் போனாள். மனோகர் தோப்புக்குள் செல்லும்போது அந்த சத்தம் மெதுவாக கேட்டது. கோமதி மனோகரிடம், "ஏங்க, அந்த தென்னை மரத்துலேருந்து தான் அந்த சத்தம் வருதுங்க." மனோகர் டார்ச் அடித்து கொண்டே அந்த கடைசி தென்னை மரத்தின் அருகில் சென்றார். தென்னையின் உச்சியில் லைட் அடித்தார். அந்த நேரம் பார்த்து ஒரு ஆந்தை பறந்து சென்றது. முதலில் அது என்னவென்று சரியாக தெரியாததால் மனோகர் திடுக்கிட்டார். பின்பு ஆந்தைதான் என்று தெரிந்தவுடன் பயம் தெளிந்தார். கோமதியை பார்த்து, "நான் தான் சொன்னேன்லடி, அது ஆந்தையாக தான் இருக்குன்னு, பாத்தியா, ஆந்தை தான் பறக்குது" என்று சொல்லி முடிப்பதற்குள் மீண்டும் அந்த அழுகை சத்தம் பலமாக கேட்டது. மனோகருக்கு திக் 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 என்று அடித்து கொண்டது. சட்டென திரும்பி மரத்தில் பார்க்க அங்கு எந்த ஆந்தையுமே இல்லை. அந்த சத்தம் மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. "யோ, அது ஆந்தை இல்லையா, வேற ஏதோ, அங்கே நிற்காத, வந்துறியா, வா" என்று பயத்தில் கத்தினாள். இருவரும் விழுந்தடித்து கொண்டு வீட்டிற்குள் ஓடினர். இருவரும் பயத்தில் அரண்டு போயிருந்தனர். நாளைக்கு முதல் வேலையாக பூசாரியை போய் பார்க்கணும் என்று இருவரும் பேசிக்கொண்டனர்.
அந்த பயத்திலும் இருவரும் தூங்கி போயினர். அடுத்த நாள் காலை ஒரு பெரிய சாமியாரை வரவழைத்தனர். அந்த சாமியார் அந்த தென்னை மரத்தை சுற்றி மஞ்சள் கயிறால் கட்டுக்கட்டினார். பின்பு ஒரு தென்னங்கன்றிற்கு பாலாபிஷேகம் செய்து மந்திர உச்சாடனைகள் செய்தார். சில பல பூஜைகள் செய்தார். பிறகு மனோகர் குடும்பத்தாரின் கைகளில் கயிறு மந்திரித்து கட்டினார். பிறகு அவர்களிடம், மனோகர், இனிமேல் உங்களுக்கு எந்த அழுகை சத்தமும் கேட்காது என்று கூறிவிட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு சென்று விட்டார். அன்று முழுவதும் அவர்களுக்கு எந்த அழுகை சத்தமும் கேட்கவில்லை. எனினும் பின்னால் இருந்த தோப்பிற்கு செல்ல கொஞ்சம் பயப்பட்டனர். எந்த சத்தமும் கேட்காததால் அன்று இரவு மனோகரன் குடும்பம் நிம்மதியாக உறங்கியது. ஆனால் அடுத்த நாள் காலை 8 மணிக்கே அழுகை சத்தம் மறுபடியும் கேட்டது. வீட்டில் இருந்த அனைவரும் பயந்து போயினர். இந்த முறை அந்த அழுகை சத்தம் தொடர்ந்து பலமுறை கேட்டுக்கொண்டே இருந்தது. கூடவே ஏதோ சலசலப்பு சத்தமும் கேட்டது. மனோகரும் கோமதியும் சாமியார் கட்டிய கயிறு கையில் இருந்ததால் சிறிது தைரியத்தை வரவழைத்து கொண்டு தோப்பிற்குள் மெல்ல அடியெடுத்து வைத்து சென்றனர். அந்த தென்னை மரத்தை பார்க்க அதில் ஒரு கரிய உருவம் தெரிந்தது. இவர்கள் இருவரையும் பார்த்த அந்த கரிய உருவம் சடசடவென மரத்தில் இருந்து கீழே இறங்கி அவர்களை நோக்கி வந்தது. மனோகரும் கோமதியும் வாய் பிளந்து நின்றனர். அந்த உருவம் இவர்களை பார்த்து, சாமி, நான் தானுங்க மாடன். 4 நாளைக்கு முன்னாடி தேங்காய் போட வந்தப்போ என்ற செல்போனை தென்னை மட்டையிலே மறந்து வச்சுட்டு போயிட்டேனுங்க. எந்த தோப்பில் வச்சேன்னு தெரியாமல் 3 நாளாக ஃபோன் போட்டு பார்த்து ஒவ்வொரு தோப்பாக தேடிட்டு இருந்தேனுங்க. கடைசியில் பார்த்தா நம்ம தோப்பில் தான் இருக்குதுங்க. மீண்டும் அழுகை சத்தம். மாடன் அந்த ஃபோனை அட்டன் செய்து, தாங்கோ, நம்ம செல்ஃபோன் கிடச்சிச்சுமா. நம்ம கோமதி அம்மா வீட்டு தோப்பில் தான் இருந்துச்சுமா. சரி தாங்கோ, வந்துடுறேன். சாமி, நான் கிளம்புறேனுங்க. மாடனையே வாய் பிளந்து பார்த்து கொண்டிருந்தனர் மனோகரும் கோமதியும். மாடன் கிளம்பும்போது மனோகர் அவரிடம், மாடா, அந்த ஃபோனை எங்கே வாங்கின? ஏனுங்க சாமி, சார்ஜ் நல்லா நிற்கும் போல இருக்கே, அதான் கேட்டேன்.